குறைந்த பிரீமியத்தில் அதிகப்படியான ரிட்டர்னை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னாக்க எல்ஐசினுடைய ஜீவன் லாப் திட்டத்தை நீங்கள் தொடங்கிக்கலாம். எல்ஐசியில் ஹை ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய பாலிசி கூடவே டேக்ஸ் சேவிங்ஸ் பர்பஸ்க்காக நீங்கள் பாலிசியை வாங்குறீங்க அப்படின்னாக்க இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னாக்க உங்களுடைய 8 வயதிலிருந்து 59 வயது வரைக்கும் எப்போ வேணாலும் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். பாலிசியினுடைய பீரியடை 3 ஆப்ஷன்ஸ் வழங்குறாங்க. 16 வருடம், 21 வருடம், 25 வருடம்னு. ஒரு நபர் இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் இருக்குது, ஸோ இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து மினிமம் சம் அஷ்யூர்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 lakh. ஸோ இந்த மினிமம் சம் அஷ்யூர்டு அப்படின்றது உங்களுக்கு 100% வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதுதான் மினிமம் சம் அஷ்யூர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நோ லிமிட்டு. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 10,000 இருக்கணும் அப்படின்றதையும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் 2 lakh, மேக்ஸிமம் நோ லிமிட். அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் 3 டைப் ஆஃப் டென்யூர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 1 பார்த்தீங்கன்னா பாலிசி டேர்ம் வந்து 16 வருஷம் நீங்கள் வந்து பாலிசி வந்து சூஸ் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் வந்து ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் மட்டும்தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 59 தான் இதில் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா பாலிசி டேர்ம் வந்து 21 வருஷம். ஸோ நீங்கள் ப்ரீமியம் பே பண்ண வேண்டிய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 54. மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பாலிசி டேர்ம் வந்து 25 வருஷம். ஸோ ஏன்னா நீங்கள் ப்ரீமியம் பே பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா 16 வருஷம் தான். ஆனால் இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 50. ஸோ இது எல்லாமே 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கும். இந்த ப்ரீமியம் பேமெண்ட் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 4 ஆப்ஷன்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, இயர்லி. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறமா அந்த 16 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா அவருக்கு ஸோ கிடைக்கக்கூடிய அடிஷ்னல் போனஸ், வெஸ்டடி ரிவர்ஸ்னரி போனஸ், ஸோ எல்லாமே சேர்த்து அந்த மெச்சூரிட்டி பீரியட்லேயும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ ஃபைனல் அமௌண்ட்டுக்கு எந்தவித டேக்ஸும் வந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ATG படி உங்களுக்கு 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது